அற்புதத்தை விட ஆண்டவர் முக்கியமானவர். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். Many of us wanted the hand of God to work for us. அநேகருடைய ஆசை வாஞ்சை என்ன? நம்ம எல்லாருடைய ஆசையும் வாஞ்சையும் கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவர் கரம் அற்புதம் செய்யணும் அப்படின்றது தப்பே இல்லை. பட் நாட் த மிரக்கிள், பட் த மைண்ட் ஆஃப் காட் இஸ் இம்பார்ட்டன்ட் மோர் தேன் அ மிரக்கிள். More than God performing a miracle for us. கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை விட ஆண்டவர் மனதில் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். மனசை ஐஸ் வச்சுட்டோம்னா கை தன்னை போல என்ன செய்கிறோம்? வேலை செய்யும். கை வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது. மனசு குளிர்ற மாதிரி நடந்துட்டா கை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஆமென். நமக்கு தேவை மனசா கையா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் மனசில் ஒருத்தர் இடம் பிடிச்சிட்டா ஆண்டவர் கேட்காமலே இறங்கி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த மனதை, தேவனுடைய மனதை புரிந்து கொள்ள இந்த மாலை நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய மனதை புரிந்து கொண்டால், ஆண்டவர் இயேசுவின் உள்ளத்திற்கு ஏற்றபடி ஒரு ஆள் நடந்தா கை தானா வேலை செய்யும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தொட அவர் போதுமானவர். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தோடு இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Gospel according to John chapter 5. தேவன் தம்முடைய மனதில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு பின்பு நாம் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 5:1 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாள். ஆமென். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, ஆண்டவரே, எங்கள் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவி உம்முடைய வல்லமையான கிரியையை நடப்பிக்க வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறது என்ன என்பதை உம்முடைய ஜனத்துக்கு புரிய செய்தருளும். ஆவியானவரே, வசனத்தை பிட்டுத்தாரும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அவிசுவாசங்கள், பாரங்கள் விலகி ஆண்டவர் இயேசு தருகிற நன்மையை புசிக்க கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். எல்லா சத்துருவின் தடைகள் அழிந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் கிரியை செய்து எல்லா கட்டுகளும், சரீர வேதனைகளும், பாரங்களும் விலகி போய் உம்முடைய நாமத்தில் விடுதலை அனுபவிக்க செய்வீராக. காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் பெதஸ்தா குளத்தை குறித்த ஒரு இன்ஃபர்மேஷனை அங்கே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பெதஸ்தா குளம் எருசலேம், பெதஸ்தா குளம், ஆட்டு வாசல், 5 மண்டபங்கள், அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, இதெல்லாவற்றையும் பேக்ரவுண்டாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் யோவானின் மூலம். 5வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் மனுஷனை பற்றி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். யோவானை கொண்டு கர்த்தர் எழுதும்போது முதல்ல இடத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அடுத்து அந்த இடத்தில் இருந்த ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற ஒரு பியூட்டி. முதல் 5 வசனங்கள், 6 வசனம்னு சொல்லலாம், 6 வசனத்திலையும் இயேசு யூதருக்கு பண்டிகை ஒன்று வந்தது. முதல் வசனத்தில் இயேசு அந்த பண்டிகையை வச்சு எருசலேமுக்கு வர்றார். பெதஸ்தான்ற ஒரு குளம் இருந்தது, அங்கே ஆட்டு வாசல்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை சுற்றிலும் மண்டபங்கள் உண்டு, 5 மண்டபங்கள் உண்டு. அங்கே குருடர், சப்பானிகள், சூமின உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க, வியாதிக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த குளத்தை கலக்குவான். குளத்தை பற்றி சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க. அதில் 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனை தேடி அந்த பண்டிகைக்கு வர்றது போல வந்து எருசலேமுக்கு வந்து ஆட்டு வாசலின் அருகே வந்து பெதஸ்தா குளத்தண்டைக்கு வந்து மண்டபத்துக்கு வந்து அவனை தேடி, அவன் ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருக்கிறான்னு அறிஞ்சு கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்கிறதுக்கு வர்றாருன்னா, இது அப்படியே இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை கம்பேர் பண்ணி நான் சொல்லுகிறேன். இயேசு இந்த ஒரு மனுஷனை தேடி வந்தது போல இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம உள்ளத்தில் ஒரு கேள்வி வரலாம், என்ன தேடியா வந்தீங்க ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றது, உன்னை தேடி வந்தேன்னு நினைக்காத, உனக்காக என் ரத்தத்தை சிந்த அன்றே உன்னை பார்த்து இன்றைக்கு நீ பிறப்பாய், ரட்சிக்கப்படுவாய், இந்த திருச்சி பட்டணத்தில் இருப்பாய், எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான்னு அதை அறிஞ்சு இன்றைக்கு பிறக்க போகிற உன்னை நான் அன்றே பார்த்து கல்வாரி சிலுவையில் பிதாவுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கல்வாரி சிலுவையில் தொங்கி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னை பரிசுத்தமாக்கி பரலோக பிரஜையாய் மாற்ற வேண்டும் என்று அன்றே நம்மை பார்த்தபடினால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு மாலையில் நம்மளை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வீட்டிலே வந்து நம்மை தொட வேண்டும். நம்ம உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை அகற்றணும். நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வோடு இந்த இடத்துல வருகிறார். அவர் வர்றவர் சும்மா வரல, ஒரு ஆன்சரோட வந்தார். அவன் பிரச்சனை என்னன்னு அறிஞ்சு இந்த மனுஷனை தேடி, எத்தனையோ முடவர், சப்பானிகள், நடக்க முடியாதவங்க, கண்ணு முடியாதவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த மனுஷனை தேடி வந்தார்னா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை ரட்சித்து கர்த்தர் அபிஷேகித்து ஒரு சபையில் கர்த்தர் ஆசீர்வாதமாய் அட்டன் பண்ண வைத்திருக்கிறார். ஒரு சபையில் கர்த்தர் விசுவாசியாய் வைத்திருக்கிறார் என்றால் நம்மேல் அவர் கொண்டிருந்த கரிசனையும் அக்கறையும் எவ்வளவு பெரியதென்று நாம் சற்று யோசித்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இந்த குறிப்பிட்ட வாழ்க்கை குறித்து கர்த்தர் எவ்வளோ கவனமாக இருக்கிறார், நம்மளை குறித்து எவ்வளோ கவனமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிற பாதை அவருக்கு தெரியுமே. உங்கள் வாழ்க்கையில் படுற அந்த போராட்டம் அவருக்கு தெரியுமே. அதை அறிந்து அவர் அமைதியாக இருக்கிறது போல இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை இந்த மாலை நேரத்தில் நமக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார்.
வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட போராட்டம், அந்த குறிப்பிட்ட அலைமோதல், அந்த குறிப்பிட்ட அலைச்சல், அந்த குறிப்பிட்ட வலி, வேதனை, இதில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டம் ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை தேவன் செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உற்சாகமா ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் இவனை தேடி வர்றாரு இல்லையா? இவனை தேடி வரும்போது இவனை பார்த்த உடனே கர்த்தர் ரிசீவ் யுவர் ஹீலிங் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவனை சுகமாக்கிட்டு எந்திரிச்சு போகல. ஒரு மனுஷனை தேடி வரும்போது அவனிடத்தில் ஒரு ஆவிக்குரிய கெப்பாசிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பார்க்கிறாரோ அதை வைத்து அவர் கிரியை செய்ய போதுமானவர். நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்த உடனே அப்படி கொடுத்துட்டு போற மாதிரி போற ஆண்டவர் இல்லை. ஏன்னா அவர் கொடுக்கிறதுக்கு ஒரு தகுதி நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரலோகம் ஒன்றை நமக்கு கொடுக்கும்போது நமக்குள்ள அந்த தகுதி இருந்தால்தான் பரலோகம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த மனுஷங்கிட்ட வரும்போது முதல்ல அவங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, 6வது வசனத்தில், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்ன கேள்வி சாமி இது? நான் படுற பாடு தெரியும், நான் படுற வேதனை தெரியும். 38 வருஷமும் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறதுனா எப்படி இருக்கும் அவனுடைய மென்டாலிட்டி? அவன் சரீரத்தை பார்க்கும்போது அவனுக்கே ஒரு வெறுப்பாக இருக்கும். எதுக்கு நான் உயிரோடு இருந்து யாருக்கு புண்ணியம்? ஏன்னா இவன் வாழ்க்கை அப்படி நொந்து போயிருக்கிறான். அப்படி நொந்து போன வாழ்க்கையை தேடித்தானே கர்த்தர் வந்தார். உள்ளத்தில் எவ்வளோ வேதனை, லாங் டைம் சிக்னஸ். இன்னும் வேதனை என்ன தெரியுமா? சுகவீனமா ஒரு இடத்துல 38 வருஷம் படுத்து கிடந்தா பரவாயில்ல. இவன் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள், அதுல சப்பானிகள், முடவர்கள், முடியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவன் அந்த குளத்துக்குள்ள இறங்குனா சுகம் கிடைக்கும். பார்க்குறான், கண்ணு முன்னாடி ஒருத்தன் சுகமாகி போறான். சுகமாகி போகும்போது இவன் உள்ள எப்படி இருக்கும்? அவனுக்கு சுகம் கிடைக்குது, இவனுக்கு சுகம் கிடைக்குது, அவனுக்கு வேதனை நீங்குது, இவனுக்கு அவமானம் மாறுது, எல்லாம் நடக்குது. பட் நானும் அதே கேட்டகரியில் தான் இருக்கிறேன். எனக்கு ஒருத்தனும் உதவி செய்ய எனக்கு இல்லையே. இவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரத்தை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார். ஹீலிங் வாஸ் இன் ஹிஸ் மைண்ட். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. இயேசு சுகமாக்குவார்னு தெரியும், ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலையா? அறிவில் ஒன்றை நம்புவது வேறு, அனுபவத்தில் ஒன்றை நம்புவது வேறு. இவனுக்கு அறிவு இருக்கிறது, பார்த்த அறிவு. அனுபவ அறிவு கேட்டா அதை பற்றி எனக்கு தெரியலங்க. ஹீலிங் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், டிவியில் பார்த்துருக்கிறேன், யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு உற்சாகம் வருது. ஆனால் என் விஷயம்னு வரும்போது ஒன்றும் நடக்கலை. பட் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலைமை தான் இவனுக்குள்ளே இருக்கிறது. 38 வருஷ பிரச்சனை. இவன் முயற்சி எடுக்காமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது அந்த குளத்துக்குள்ளே இறங்கிடணும். இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த குளம் எப்போ கலக்கப்படுதுன்னு தெரியாது. ஸோ இவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம் இருந்தாலும், அவனை சுற்றிலும் இருக்கிற ஏமாற்றம், அவனால் நினைத்ததை செய்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கிற ஒரு மனநிலை, இதுவும் இவனுக்கு வேதனையை உண்டாக்கினது. Amidst all such chaos, இந்த குழப்பமான ஏமாற்றம் நிறைந்த இந்த சூழ்நிலை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன், இப்படியே ஒரு நாள் செத்து போயிடுவான். காலையில் முழிக்கும் போது நினைப்பான், ஓ நான் உயிரோடு இருக்கிறேன், சரி இந்த நாள் அப்படியே ஓட்டுவோம். அடுத்த நாள் எந்திரிச்சிருப்பான், கண்ணு முழிச்சா, ஓ நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நைட்டோட நைட்டாக அப்படியே போயிட்டா நல்லாயிருக்கும்.
இந்த வேதனை, இந்த சுகர் என்னால் தாங்க முடியல. சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. இந்த சுகர் பிரச்சனை, பிபி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், இந்த பக்கம் போராட்டம், இந்த பக்கம் போராட்டம். டெய்லி நான் காலையில் எழும்ப வேண்டாம்னு நினைக்கிறேன், பெட்லேயே அப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். பட் ஒரு கட்டத்தில் எல்லாம் விட்டு போயிடுது. சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம், அப்படியே ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சி விடுறோம். ஆபிரகாமும் அப்படி தான் நினச்சிருப்பான். 75 வயசுக்கு முன்னாடி அவன் குழந்தைக்காக அவன் ஜெபித்து முயற்சி செய்து ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 அலுத்து போய், சரி எலியேசரையாவது நினைக்கட்டும் ஆண்டவர் அப்படின்னு நினச்சி வரும்போது காட் ஷோட் அப். ஆண்டவர் உள்ளே வந்து சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவாய். சும்மா இருங்க ஆண்டவர். அவன் சிரித்ததுக்கு சும்மா சிரிக்கல, அவன் ஏதோ ஒரு காமெடி பண்ண மாதிரி அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் அவன் உள்ள விட்டு போயிடுச்சு. ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து காத்திருந்து எல்லாம் விட்டு போன நிலைமையில சரி போதும்னு நினைக்கும் போது கர்த்தர் உள்ள வந்து அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்றார். அப்படின்னா நம்மளை படுத்துற பாடு சில நேரத்தில் நம்மளை வித்தியாசமாக யோசிக்க வைக்குது. நம்மகிட்ட இருக்கிற அந்த pressure from every side. One side it was like a sickness, the other side it was like people. From the people we have been experiencing pressure. இந்த ப்ரெஷரில் நம்ம என்ன செய்கிறோம், சில நேரத்தில் எலியா மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஏன்னா ஏசபேல்கிட்டருந்து வந்த பிரச்சனை அப்படி, நான் சாகுற ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, நான் உயிரோடு இந்த எண்ணத்துக்கு. It's enough, Lord. Take my life. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வந்து உன் விருப்பம் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவேளை இந்த மாலை கூட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டம் எதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, ஸோ நம்ம விருப்பம் ஒருவேளை நம்ம நினச்சபடி இருக்கலாம், இந்த கூட்டத்தின்படி ஒருவேளை நம்ம யோசித்து இதுதான் விருப்பம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் பக்கத்தில் வந்து கேட்டால் நம்ம விருப்பம் என்னவா இருக்கும்? இப்போ சொல்ல வேண்டாம், நம்ம விருப்பம், நாம் எதை விரும்புகிறோம்? ஒரு ஆளுக்கு விருப்பம் இருந்தது, எப்படி தெரியுமா? ஆண்டவரை விடாப்படியா விரும்புகிற ஒரு விருப்பம். கானானிய ஸ்திரீ குறித்து சொல்றேன். ஆண்டவரை இயேசுவை விடவே இல்லை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். விடவே இல்லை. கடைசியில் ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கணும். விடாப்படியா இருக்கிற விருப்பம். இங்கே பார்க்கிறோம், இவனுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை எப்படி ஆண்டவர் அறிந்து செயல்பட்டார். நமக்குள்ள எப்படி அந்த விருப்பம் இருக்கணும்? நம்ம குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்றோமே, அந்த விஷயத்தை குறித்த நமக்கு இருக்கிற கிளாரிட்டி என்ன? நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு விஷயத்தை விரும்புறோம்னா அந்த விஷயத்தை உண்மையாவே நம்ம விரும்பலன்னு அர்த்தம். இவனுக்குள்ள இருக்கிற அந்த தெளிவை வைத்து தான் கர்த்தர் இவனுக்காக குறுக்கிட்டு அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். amidst all odds, எல்லா நெகட்டிவிட்டி மத்தியிலே நம்முடைய விருப்பம் என்ன பாருங்க ப்ளீஸ். இவன் படுத்திருக்கிறான். இவனை பார்த்து இயேசு கேட்குறார், உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு இயேசு தான் எதிர்காலம். அப்போ எதிர்காலம் தனக்கு முன்பாக நிற்கிறதை பார்த்து எதிர்காலம் கேட்குது கேள்வி. ஏன்னா he holds the future. God who holds the future. இவர் தான் எதிர்காலம். He is the future. He himself is the future. We know the future for in a guess. ஒரு கெஸ்ல நமக்கு ஃபியூச்சர் தெரியும், ஆனால் எதிர்காலம் தெரியும். ஆனால் ஆண்டவரை பொறுத்தளவில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூன்றையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற வல்லமை படைத்த ஆண்டவர் இவனை பார்த்து கேட்குறார், உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த பகுதியிலிருந்து தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம், he was able to see his own future through the one who holds the future. Amen. Hallelujah. இவனுக்கு தன் எதிர்காலத்தை எதிர்காலமாக இருக்கிற ஆண்டவரிலிருந்து பார்க்க கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இவனுக்கு எதிர்காலம் என்றால் சாவதை விட வேறு எதிர்காலம் இல்லை.
ஆனால் காலங்களை கரங்களில் ஏந்தி இருக்கிற ஒரு ஆண்டவர் தனக்கு முன்பாக வந்து நின்று உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்கும்போது தன்னுடைய கடந்த காலத்தை வைத்து தன் எதிர்காலத்தை பார்க்காமல் தன் கடந்த காலத்தை மறந்து தன் எதிர்காலத்தை பார்த்து இவன் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டா நம்ம விருப்பம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? இந்த மனுஷனை போலதான். எப்படி என்றால், ஆண்டவரே கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட வேதனை, போராட்டம், படுத்த படுக்கையாக இருந்தது, இது எல்லாம் இருந்தது, டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் இருந்தது. பட் டுநைட், இன்னைக்கு இரவு நான் எப்படி என் எதிர்காலத்தை பார்க்க போகிறேன் என்றால், என்னிடத்தில் ஒருவர் கேட்கிறாரே நீ விரும்புகிறது என்ன என்று, அவரை வைத்து என் எதிர்காலத்தை பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புரிந்தா ஒரு உற்சாகம், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளை மாத்துறதும் நம்ம எதிர்காலத்தை கையில் வைத்து கொண்டு நம்முடையது உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால், கர்த்தாவே அது உமக்கு தெரியும் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்கும்போது அது உமக்கு தெரியும் என்று சொல்ல மாட்டேன். நானே சொல்வேன், இந்த உலர்ந்த எலும்புகள் ஒன்றாய் இணைந்து ஒரு மகா பெரிய சேனையாய் நிற்க போகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் எதிர்காலத்தை நான் எப்படி பார்க்க போகிறேன்? 30 வருஷ பிரச்சனை, 40 வருஷ பிரச்சனை, ஏன் 50 வருஷ பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நான் சொல்லுவேன், என்னை தேடி வந்திருக்கிற இந்த இடத்தில் அவருடைய சமூகத்தினால் தன்னை நிரப்பி இருக்கிற இந்த ஆண்டவரை பார்த்து என் ஃபியூச்சரை பார்ப்பேன். ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, மனுஷரால் இது கூடாதுதான், டாக்டர்களால் இது கூடாதுதான், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாதது என் இயேசுவால் கூடும் என்று அறிக்கையிட்டு சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Glory to God. Amen. Here Jesus cross-checked his desire, whether it was from his past failure or from his suffering. Hallelujah. இப்படி எல்லாம் சொன்ன உடனே இயேசு இந்த கேள்வியை கேட்ட உடனே டப்புன்னு சொல்லலை. அவன் என்ன கேள்வின்னு, என்ன பதில் என்னன்னு சொல்லலை. முதல்ல அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 7வது வசனத்தில், அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவர், ஆண்டவரே இருக்குதா உங்க பைபிளில்? அவன் ஆண்டவரே. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இவரை பார்த்தானா? பப்ளிக் மீட்டிங்கில் ஏதாவது அட்டன் பண்ணானா? இவர் ஆண்டவர்னு அற்புதம் செய்கிறத கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு, ஆனால் எங்கேயாவது பார்த்தானா தெரியல. இவர் தான் இயேசுன்னு இவருக்கு தெரியும். இவனுக்கு தெரியுமா? யாராவது வந்து இன்னைக்காவது ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கலாம், இவர் தான் ஜீசஸ், சுற்றி சுற்றி அற்புதம் செய்துட்டு வர்றாரு. நீயும் எந்த ஐடியாவும் கிடையாது. பக்கத்தில் வந்த உடனே இவன் உள்ளத்தில் தோன்றிய முதல் வார்த்தை, இவன் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை ஆண்டவரே என்பது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன சும்மா வந்துடாது பாருங்க, சும்மா வராது. Unless we have a clarity in our hearts, நம்ம உள்ளத்தில் ஒரு தெளிவு வராத வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்ல முடியாது. என்ன இயேசு ஆண்டவர் நீங்க யாருக்கும் தெரியாதவங்க இருக்கிறீங்களா? கண்டிப்பா தெரியும். ஆனா சூழ்நிலை வரும்போது சில நேரத்தில் இயேசுவேன்னு கூட கூப்பிட மனசு வர மாட்டேங்குதே. சூழ்நிலை வரும்போது ஆண்டவரேன்னு சொல்ல வாய் வரமாட்டேங்குதே. அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த மனுஷன்றது நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த வேதத்திலிருந்து யோவான் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க ப்ளீஸ். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 24லிருந்து 28 வரைக்கும் சீஷர்கள் ஒளிந்திருக்கிறாங்க. இயேசு அவர்களை சந்திக்க வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்திக்க வருகிறார். இயேசு சந்திக்க வரும்போது சீஷர்கள் எல்லாரும் அவரை பார்த்து நம்புறாங்க. ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இயேசு நீர்தான் என்று சொல்லி இயேசு வந்துட்டு போயிடுறார். இயேசு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தோமா அங்க இல்லை. தோமா அப்போ வர்றான். இந்த மாதிரி இயேசுவை நாங்க பார்த்தோம், இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. அது எப்படி இயேசு? ஓ பார்த்தோம்யா, இயேசு வந்தாரியா? நான் அவரை தொட்டு பார்க்காத வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா. ஒரு வாரம் கழிச்சு இயேசு திரும்ப வந்துட்டார். தோமா இருக்கும்போது வந்தா, இப்போ ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் தோமா மேல. தோமா பக்கத்தில் போய் கேட்குறாரு,
இந்த பார்ப்பா, நான் உயிரோடு எழும்பிட்டேன், வேணா உன் விருப்பப்படியே காயத்தில் விரலை போட்டு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் விரலை போட்டு பார்க்கிறான். அவன் அவிசுவாசத்தில் இருந்த அவனுக்கு முதல் வார்த்தை வந்தது என்ன தெரியுமா? என் ஆண்டவரே, என் தேவனே. ஹல்லேலூயா. 29வது வசனத்தில் சொல்றார், கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதை பார்க்க. நாங்கள் சொல்ல வர்றது என்ன? ஆண்டவரே நம்ம சொன்னதுக்கு காரணம் இந்த இம்பார்ட்டன்ட் மேன். யோவான் 5 அவன் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு காரணம், நான் தனக்கு முன்பாக நிற்கிற ஆளின் மேல் அவனுக்கு உள்ளத்திலே ஒரு விசுவாசம் வந்தபடியால் அந்த விசுவாசம் அவரை ஆண்டவரே என்று சொல்ல தூண்டினது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம ஆண்டவரேன்னு இயேசுவை சொல்ல போறது because of the revelation we have to utter that word Lord, Jesus as Lord. விசுவாசத்திலிருந்து நம்ம ஆண்டவரேன்னு சொல்றோமா, இல்ல சும்மா ஆண்டவரேன்னு சொன்ன பழக்கத்தில் நம்ம சொல்றோமா? இவனை பொறுத்த அளவில் இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இவனை ஆண்டவரே என்று சொல்ல தூண்டினது. தோமா, சந்தேக தோமா, அவனுக்குள்ளே விசுவாசம் வந்ததுக்கு விரலை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அதுக்கு மேலே சொல்றதை கொண்டு இல்லை, அவன் உள்ளத்திலே விசுவாசத்தினால் நிறைந்து நான் சந்தேகப்பட்ட இந்த நபர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற விசுவாசத்தில் நிறைந்து அவர் இயேசு என்று ரெக்கக்னைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி சொல்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் செய்ய போகிற ஒன்று, ஆண்டவரே என் பிரச்சனை போராட்டம் எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் விருப்பம் விசுவாசத்துக்கு நேராய் நடத்துவதற்கு கர்த்தாவே உம்மை ஆண்டவரே என்று உம்மை பார்த்து சொல்ல எனக்கு உதவி செய்ய. ஆண்டவரேனா என்ன அர்த்தம்? The Lord அப்படின்னா he is the owner. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல அவர்தான் ஓனர் என்ற அர்த்தம். ஓனர் என்றால் the one who reigns everything, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்ற அர்த்தம். அதுக்கு தான் லேண்ட் லார்டுன்னு சொல்கிறோம் இல்லை, அவர் தான் ஓனர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த லார்டுன்ற வார்த்தையே ஓனர் என்ற அர்த்தம். அப்போ the one who owns everythingனா the one who owns the whole universe, the one who owns me is before me. So I want to claim that this is my Jesus, this is my Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசுவை ஆண்டவராய் பார்க்கிற ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கட்டும். அறிவிலே இயேசு என்று சொல்வது வேறு, வெளிப்பாட்டிலே இயேசு என்று சொல்வது வேறு. வெளிப்பாடு தேவனை நோக்கி நம்மை நெருங்கி போக செய்கிறது. தேவன் யார் என்பதை நாம் ஆவியிலே புரிந்து கொள்ள செய்கிறது. அறிவு அது ஒரு அளவில் நின்றுவிடும். என்றைக்கும் அறிவில் நின்று விடாமல் அறிவு ஆண்டவர் மேல் இருக்கிற வெளிப்பாட்டில் முடிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஊழியமோ நாம் செய்யும் செயலோ அறிவில் செய்வது வேறு, வெளிப்பாட்டில் செய்வது வேறு. யோசேப்பு வெளிப்பாட்டில் செய்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததற்கான காரணம், யோசேப்புக்கு ஆண்டவர் மேல் ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் மேல் ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடும் யோசேப்பும் கலந்ததினால் அவன் செயல்கள் பிரயோஜனமாக இருந்தது, அவன் செயல்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்த. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே அறிவில் நான் பல வேலைகளை செய்திருக்கிறேன், உம்மை பற்றின வெளிப்பாட்டில் நான் வேலை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்மேல் கொண்டிருக்கிற அன்பினால், மரியாதையினால், வெளிப்பாட்டினால் நிறைந்து நான் ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருப்பம் விசுவாசத்துக்குள் அவனை நடத்தியது. இயேசு அவனுடைய இயலாமையை கேட்டாரோ இல்லையோ, இயேசுவோட ரெஸ்பான்ஸை பாருங்களேன். உன் விருப்பம் என்னன்னு கேட்டார், ஆனால் இவன் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தனை எனக்கு ஹெல்ப் பண்ணலாண்டவர் யாரும் என்ன புரிஞ்சுக்கல. நம்மளும் அப்படி தானே சில நேரத்தில், சிஸ்டர் பிரதர் என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு கோஆப்ரேஷனே இல்லை பாஸ்டர், என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார் பாஸ்டர். உன் பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவன் புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறியம்மா, என்னது நமக்கு பிரச்சனை நமக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறான், இவன் பிரச்சனையே கேட்டான், இவன் விருப்பம் என்னன்னு கேட்டால் மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆண்டவர் அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. ஆமேன், ஆமேன் சொல்ல மாட்டீங்க இதுக்கெல்லாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பழகிட்டோம் இல்லையா.
இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கண்டு இவன் விருப்பம் விசுவாசத்துக்கு நேரம் இவன் நடத்தின உடனே இவன் விசுவாசத்தை எப்படி விடுதலையை நோக்கி கர்த்தர் அனுப்புகிறார். இந்த 3 வியை மறந்துடக்கூடாது. வி, நாட் இங்கிலீஷ் வி, ஆல்பபெட் வி இல்லை, தமிழ் வி. விருப்பம், விசுவாசம், and then it leads to விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்து இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. 8வது வசனம் வாசிங்கம்மா ப்ளீஸ். முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்றது எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. இந்த எழுந்திருன்னு சொன்னா, படுத்திருக்கிற ஒரு ஆளை எழும்ப சொன்னா, கால் நல்லா இருக்கிற ஆளே எழும்ப மாட்டேங்குது இன்னைக்கு காலையில் இல்லை. ரொம்ப கஷ்டம். ஒரே சத்தத்தில் எழும்புறான்ல இன்னைக்கு பார்க்க முடியல. போட்டு பெட்டில் உருட்ட வேண்டியதாக இருக்கு. ஐயா எலும்புயா, ராஜா எலும்பு, காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, எம்மா சமைக்கணும் எந்திரி, எங்க வேலைக்கு போகணும் லேட் ஆகுது, புரண்டு புரண்டு படு, இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. ஆனால் இந்த மனுஷனை எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடான உடனே டப்புன்னு எந்திரிச்சான் பாருங்க எங்க ஆளு. ஆமென், ஹல்லேலூயா. Be healed and then walk அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நீ சுகமாய் எழும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னது, if you have faith on my name, என் மேல விசுவாசம் இருந்தா நீ எனக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியாது. ஏன்னா இப்போ முதல்ல நீ இருக்கிற வரைக்கும் ஒரு வியாதியஸ்தனா இருந்தாய். இப்போ நான் உன் அருகே வந்து நீ என்னை ஆண்டவர் என்று கூப்பிட்டு நான் உன்னை பார்த்து தொடர்ந்து பேசும் அளவுக்கு ஒரு உறவு வந்து விட்டது என்றால், நீ என்னை விசுவாசிக்கும் பட்சத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கீழ்ப்படிந்து நட என்று சொல்லி கர்த்தர் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்றைக்கும் விசுவாசத்தில் ஒளிந்திருப்பது கீழ்ப்படிதல் என்பது. இந்த விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆண்டவர் சில பேர்கிட்ட பேச போகிறார். எப்படி தெரியுமா? நீ விசுவாசிக்கிறல்ல, அந்த பிரச்சனை தொடர்ந்து உன் உடம்புல இருக்குதுன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தான் சொல்லுது. டாக்டர் போகும்போதெல்லாம் அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் உள்ளத்திலிருந்து பேச போகிறேன், எழுந்து நடன்னு சொன்னால், இன்றைக்கு நான் உன்னை நோக்கி சொன்ன வார்த்தைக்கு நீ விசுவாசித்து கீழ்ப்படிந்து அது என்னை விட்டு போய்விட்டது என்று இவன் எழுந்து நடந்தது போல் நடக்க முடியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமென். இதுதாங்க விசுவாசம். விசுவாசத்துக்குள் இன்விசிபிளாக இருக்கிற ஒன்று ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒன்று. விசுவாசத்துக்கும் விடுதலைக்கும் இடையில் கர்த்தர் மறைத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று கீழ்ப்படிதல். ஆமென். குஷ்டரோகி வர்றான், 10 பேரும் சுகமாயிட்டாங்க. 10 பேர்கிட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாயிருவ, ஆனால் போய் ஆசாரியன்ட்ட உன்னை காண்பிக்கிறதுக்கு என்ன செய்திடாத, மறந்துடாத. விசுவாசம் அற்புதம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன இன்னைக்கு உள்ளத்தில் பேச போகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட பேச போகிறாருங்க. நான் நம்புகிறேன், உறுதியாக உங்களுக்காக ஜெபித்து கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். இனி அந்த பிரச்சனையை மறந்துரு. அப்போது நாம் எடுத்து வைக்கிற ஒரு விசுவாச அடி நம்மை அந்த பிரச்சனை 2ஆய் பிளந்து நம்மை நடக்க வைக்க போகிறது. பேதுரு எப்படி ஒரு அடி எடுத்து வெளியே வச்சானோ அவனை கடல் மேலே கர்த்தர் நடக்க வச்சார். ஹல்லேலூயா. இவன் எழும்புனானா தெரியாது, ஆனால் எழும்பணும்னு அவன் உள்ளத்தில் நினச்சி அவன் முயற்சி பண்ணியிருக்கலாம். டப்புன்னு எழும்புனா அவனை சுமந்த படுக்கையை அவன் சுமந்துக்கிட்டு நடக்கிறதுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கேட்குற ஒரு கேள்வி, உன் விருப்பம் என்ன? உங்கள் விருப்பம் என்ன? What is your desire?
சாரிபாத் விதவை, எலியா போகிறார். அவங்க ஃபேமிலியே அப்பம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரியும், கடைசி கட்டத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு தெரியும். அங்கே போய் ஒரு டிமாண்டை வைக்கிறார் ஆண்டவர் எலியாவின் மூலம். என்ன தெரியுமா? முதல்ல எனக்கு சுட்டு எடுத்துட்டு வா அப்படி. ஆமென். அந்த விடுதலைக்கும் விசுவாசத்துக்கும் இடையில் ஒரு கீழ்ப்படிதல். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மாற்றம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் உங்களுக்கு தெரியும். நெவர் ஷேர் இட் வித் எனிபடி. அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த விஷயத்தில் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை தரப்போகிறாருன்னு தெரியும். நாட் ஓன்லி இன் யுவர் சிக்னஸ், உங்கள் முடியாமை, உங்கள் இயலாமை, உங்கள் வியாதியில் மாத்திரம் இல்லை, உங்கள் பிரச்சனை, உங்கள் குடும்ப பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை, கசப்பு, வைராக்கியம், கோபம், கீழ்ப்படியாமல் அந்த ஆள் மனம் திரும்ப, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம உள்ளத்தில் பேச, ப்ரீச்சர் முன்னாடி இருந்து சொல்கிறது இல்லை, எழுந்து நட, ட்ரை பண்ணுங்க, வைங்க. நோ, இட் இஸ் God who speaks to that individual personally. ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு ஆள் சொல்றது இல்லை, நீங்க ட்ரை பண்ணுங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஆளோடு பேசுகிற ஒன்று. ஆமென். அதுதான் நம்மை விசுவாசத்திலே செயல்பட வைக்குமே ஒழிய, முன்பாக இருந்து ஒரு மைக் பிடித்து கதறுவதனாலே அல்ல. விசுவாசத்தை துவக்குகிறவர் இங்கிருந்து துவக்குவது அல்ல, இங்கிருந்து வசனம் பிரசங்கிக்கப்படும். இந்த வசனத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து ஆவியானவர் நமக்கு உள்ளே அந்த விசுவாசத்தை துவக்குகிறார். அந்த விசுவாசம்தான் நம்மை செயலாக, நமக்கு செயலாக மாறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இவன் பிரச்சனையை ஆண்டவர் டீல் பண்ணார் பாருங்க. 14வது வசனத்தில் ஆண்டவர் திரும்ப அவனை பார்க்குற ஒரு நிலைமை உண்டாச்சு. பார்த்தா தேவாலயத்தில் பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், என்னப்பா சுகமாயிட்டியா? சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்துடு, என்ன விட்டுறாத, ஆண்டவர் விட்டுறாத, ஆண்டவர் தான் உனக்கு எதுவும் சொல்ல. ஆண்டவர் பயங்கரமாக ஒரு வார்த்தை, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை. அப்போ இங்கே ஆண்டவர் 2 விதத்தை டீல் பண்ணுறாரு. என்னன்னா, ஒன்று சரீர பிரச்சனை, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், ஆவிக்குரிய பிரச்சனை. சரீர பிரச்சனை மட்டும் பெற்றுட்டு ஆண்டவர் என்ன சுகப்படுத்திட்டான்னு பரவசப்பட்டு அப்படியே குதிச்சு 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 அப்படியே எங்கேயாவது போயிடாத. உன்னுடைய ஆவிக்குரிய பிரச்சனையும் இந்த சரீர பிரச்சனையும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. நீ ஆவியில் உனக்கு பிரச்சனைனா அது சரீரத்தில் என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். உன் சரீரத்தில் ஒரு பிரச்சனைனா ஸ்பிரிச்சுவலாக நீ செக் பண்ணி பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறது அதுதான். ஐயோ, ஏன் தான் இந்த பிரச்சனை போக மாட்டேங்குதோ, ஏன் தான் இந்த போராட்டம் போக மாட்டேங்குதோ, ஏன் தான் இந்த வலி போக மாட்டேங்குதோ. செக் யுவர் செல்ஃப் ஸ்பிரிச்சுவலி. ஃபாஸ்ட் a day, fix a fasting and pray unto God. What is this problem? Lord help me. இந்த சரத்தை உண்டாக்குனது ஆண்டவர் தான். இப்போ ஆண்டவர் மேனுஃபேக்சரர்கிட்ட தான் போய் பிரச்சனை என்னன்னு கேட்கணும். ப்ராடக்டை பற்றி, நம்மளே ப்ராடக்டை பற்றி ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது. ஆமென். நம்ம நிறைய நேரம் முடிவுக்கு வந்துடுவோம்ல. ஏன்னா இந்த ப்ராடக்டை அப்பப்போ ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கு அங்கங்கே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி போய் நம்ம என்ன செஞ்சுருவோம்? நோ, he is the original manufacturer and he has written his manual. And when we read this manual, we'll be able to know his heart, the manufacturer's heart. மேனுஃபேக்சரர் என்றைக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்பாரா? கம்பெனி ஓனர், கம்பெனியை அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரா? யார் வீட்லேயே வந்து சொல்லி கொடுத்துருக்காரா? உங்கள் வீட்டில் எப்படி கிரைண்டர் ஓடும்னு சொல்லி கொடுத்துருக்காரா? நோ, மேனுஃபேக்சரர் ஸ்ட்ரைட்டாக வர மாட்டார். ஆனால் மேனுஃபேக்சரர் எழுதின மேனுவல் நம்ம கையில் கொடுத்து, இதை வாசிப்பா, இதில் இருக்கிறது எல்லாமே மேனுஃபேக்சரரோட ஹார்ட்டை நான் எழுதி வச்சுருக்கிறேன் மேனுவலை. நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வருது, மேனுவலை தேடுறோம், எடுத்த உடனே பிளக் எடு, கொண்டு போய் சொருகு சுவிட்சை போடு, வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை? அதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்கு, அதை மேனுவலை பார்த்தா தானே தெரியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, glory to God, ஆமென். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டியது, why this problem? நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் அப்படின்னா, கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை, ஆண்டவர் தீர்வு இல்லை, ஏன் பிரச்சனை வந்ததுன்னு முதல்ல சொல்லிக் கொடுப்பார்.
சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணா அதிலிருந்து ஒரு முடிவை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, உன் விருப்பம் என்ன ஆண்டவரே என்று அடுத்து நாம் பதில் சொல்ல தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், விசுவாசத்துக்கு அடுத்து இருக்கிற கீழ்ப்படிதல், மறைந்திருக்கிற கீழ்ப்படிதல், அதுக்கப்புறம் இருக்கிற விடுதலை. விடுதலை என்னைக்கும் கடைசி தான். ஆமென். விடுதலை என்னைக்குமே ஃபஸ்ட்டு வராது, வரக்கூடாது. விடுதலை ஃபஸ்ட்டு வந்ததுன்னா ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் ஹீலிங்கை வாங்கிட்டு பழையபடி பின்மாற்றத்தில் போனவங்கள இருக்கிறாங்க. நோ நோ நோ, மோர் தேன் அ ஹீலிங், ஜீசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் விருப்பம் இதுதான் கர்த்தாவே, என் விருப்பம் நீங்கள் தான் கர்த்தாவே, என் எதிர்காலம் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். என் விருப்பத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா. ஒரு 1/4 மணி நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணது, ஆண்டவரே அந்த இடத்துல என்ன பூசி ஜெபம் பண்ண சொன்னாங்க, என்ன போட்டு ஜெபம் பண்ணேன், ஆனாலும் வலி இருக்குது. என்னோ என்ன பூசுறது மட்டும் இல்லை, we have to pray with an understanding. ஒரு புரிந்து கொள்ளுதலோடு ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். புரிந்து கொள்ளுதல் தான் ஒரு மனிதனை, அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு விடுதலையாக்குகிறவர். ஆனால் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு அறிவு பெருகுச்சுனாலே, ஒரு விஷயத்துல கிளாரிட்டி வந்துருச்சுனாலே நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் இன்றைக்கு நம்மை விடுதலையாக்கட்டும், சர்வாங்க சுகத்தை தரட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி. அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாகவே சற்று நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய விருப்பம், நீர்தான் என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிறார் பொதுவான ஒரு கேள்வி. இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு கேட்கிற ஒரு கேள்வி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ அற்புத சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் உன்னை தொட்டு உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நீ நம்புகிறாயா? உன் விருப்பம் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஆண்டவர்ட்ட அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு விடாப்பிடியான விருப்பத்தை தாரும் ஆண்டவரே, ஒரு விடாப்பிடியான விருப்பம். அந்த கானானிய ஸ்திரியை போல ஒரு விடாப்பிடியான விருப்பம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்தாக வேண்டும் என்று விடாப்பிடியான ஒரு விருப்பத்தை எனக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற விருப்பம் என்னன்னா, உங்களை வச்சு என் எதிர்காலத்தை பார்க்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களை வச்சு என் எதிர்காலத்தை பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் என் எதிர்காலத்தை பார்க்கல. நான் என் எதிர்காலத்தை எப்படி பார்ப்பேன்னா, என்னுடைய பாஸ்ட்டை வச்சு தான் என்னுடைய எதிர்காலத்தை நான் பார்ப்பேன். ஆனால் நீர் தான் என்னுடைய எதிர்காலம். என் எதிர்காலமாகிய தேவன் எனக்கு முன்பாக நின்று, உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டால், உம்மை பார்த்து உம்மை வைத்து என் எதிர்காலத்தை பார்ப்பேன். அப்படி பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு அந்த பிரச்சனையோடு இருக்கிறீங்களே, இன்றைக்கு அந்த வியாதியோடு இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டால், ஆண்டவரே உம்மை வைத்து நான் சொல்வேன், கர்த்தாவே எனக்கு சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு வெளிப்பாட்டோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே என்று சொல்ல எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க? ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். Because I know the truth, I will claim that He is my God, He is my Lord, the one who redeemed me, the one who paid a price for me, the one who ransomed, hallelujah, the one who, hallelujah, redeemed me, the one who saved my life, the one who shed his blood on the cross of Calvary, the one who knows me very well. He is my future. எத்தனை பேர் ஆண்டவர் உங்க உள்ளத்துல தடற வெளிப்பாட்டை வச்சு ஆண்டவரை எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவர்ட்ட எத்தனை பேர் பேசுவீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க பிரச்சனையை நாங்க சொல்றதை
பேசுவதை விட உம்மை பற்றின வெளிப்பாட்டினால் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு பேச எங்களுக்கு உதவி செய்யும். We speak always, we speak right now, God, with a kind of revelation that we receive from your word. Oh God, you are our Lord, you are our God, you are our God, you are our Lord. Amen, 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 amen. தயவு கூர்ந்து நாம் எழும்பி நின்று சற்று நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு அற்புத விடுதலையை இன்றைக்கு நம் மத்தியில் அனுப்பி அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் எப்பவும் சொல்ற வழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, உங்களால முடிஞ்சா எழும்புங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு மாலையில் அதை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா முடியாததை முடித்து காண்பிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டு. எதை செய்ய முடியாது என்று நினைக்கிறேனோ அதை செய்வதற்காக கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். If you have severe pain at your back, hallelujah, God is able to heal it completely. God will heal you. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றிவிட கர்த்தரால் கூடும். மனுஷரால முடியாது, மனுஷரால முடியாதது கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. இந்த தெரிந்த பல்லவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இரத்தத்தினால். There is power, there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. Oh yes, there is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. மரித்து உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத வல்லமை இப்பொழுதே புறப்படட்டும். ரபாகா சந்தனஹனா. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின். ஆண்டவரே, எங்கள் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புத வல்லமை புறப்படட்டும். ஒரு அற்புத வல்லமை இயேசு தம்முடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை, நம்முடைய கரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை இப்பொழுதே சுகமாக்கட்டும். உமக்கு கீழ்ப்படுகிறோம். எங்கள் விருப்பத்தை, எங்கள் விசுவாசத்தை, எங்கள் விடுதலையை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் விடுதலை, இயேசு தரும் விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், பாரங்கள், கிட்னி பிரச்சனைகள், ஹார்ட் எயில்மென்ட்ஸ், கார்டியாக் ப்ராப்ளம், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம், ஒரு அற்புத விடுதலை. குடும்பங்களில் இருக்கிற பிரிவினைகள், குடும்பங்களில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. ஆண்டவர் இயேசு தருவதை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து பேசுவதை ஹல்லேலூயா உணர்ந்து கீழ்ப்படிந்திருப்போம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் செய்யாததை செய்ய கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. நீ எழுந்து உன் படுக்கை
இருக்கை எடுத்துக்கொண்டு நட நட என்று கர்த்தர் பேசுவாராக, உள்ளத்திலே பேசுவாராக, சமாதானத்தை பேசுவாராக. ரிபா கபா நஹா பாலா. நல்ல ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி தேவன் தருவதை பெற்றுக்கொள், தேவன் தருவதை பெற்றுக்கொள். கர்த்தரே சுகம் தருகிறவர், கர்த்தரே யெகோவா, ஆண்டவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவர். அவருடைய தழும்புகளாலே சுகம், சுகம். இயேசு சுகப்படுத்துகிறவர். இயேசு மாறாமை ஏற்றதாய் மாற்றினவர், கசப்புகளை மாற்றுகிறவர், கசப்பான அனுபவங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிப்போம். நீபாங் கபா பனஹாஷா ரிக்க தமம கபலா துராவா ரிடா ஹஷ்யா கபன ஹந்தரலபா. நீ தரும் சுகத்துக்காக ஸ்தோத்திரம், நீ தரும் விடுதலைக்காக ஸ்தோத்திரம். என் அலைச்சல்கள் நிற்க போகிறது ஸ்தோத்திரம். ஆண்டவர், என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகிறது ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு சாட்சியாய் என்னை மாற்ற போகிறீர் ஸ்தோத்திரம், எங்களை மாற்ற போகிறீர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிக்கதபன ஹாஷியந்தனானா ரந்தலபோ ரூடபஹாஷியா. Amen. Let there be a river in this place, a healing river, a healing river. ஆண்டவரே, சுகம் ஒரு ஆற்றை போல பாயட்டும். ஒரு சுகம், கர்த்தருடைய தொடுதல் இப்பொழுதே சரீரங்களில் உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் விருப்பம் நாங்கள் உமக்காக எழுந்து செயல்படுவது கர்த்தாவே. எங்கள் விசுவாசம் நீர் எங்களை தொட்டு சுகமாக்குவீர் என்பது கர்த்தாவே. எங்கள் விடுதலை கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும் என்பது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், ஓ காட், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அப்படியே கர்த்தர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Worship him. Hallelujah, 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 hallelujah. அப்படியே ஆராதிப்போம். Hallelujah. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, இந்த ஜனத்தை நீ நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். One more time. Hallelujah, hallelujah. We worship you, we praise your holy name. Kamamana habanata ribina darabatanda hashamba mamahatakam. Hallelujah. கர்த்தர் உங்க பொருளாதாரத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். குறைவோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவரே, அடுத்து செலவுக்கு என்ன செய்ய போறோம்ன்ற வேதனையோடு யோசனையோடு நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். God is doing a miracle financially. கர்த்தர் பொருளாதாரத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குகிறார். சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் நிறைவாக்கினது போல உங்க குறைவை கர்த்தர் நிறைவாக்குகிறார், நிறைவாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் உலாவினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிக கேடானதொன்றும் எங்களுக்கு வராதபடி நாங்கள் பாவம் செய்யாதிருக்க
பாவ வியாதியை விட்டு நாங்கள் தூரமா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை தாரும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதமாக்கும். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும் கர்த்தாவே, உமக்கே உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.